புரட்சி தலைவர் யாராலும் ஒப்பிட முடியாத ஒரு தலைவர். அதான் நான் சொன்னேன்ல, எம்ஜிஆரை வென்றவனும் கிடையாது, கடவுளை கன்றவனும் கிடையாது. புரட்சி தலைவருக்கு மாறாக யாரையும் சொல்ல முடியாது. பொதுவாக இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் தொடங்கிய இயக்கம் கிடையாது. கழக தொண்டர்கள் தொடங்கிய இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொள்கிறார். இதுதான் ஒரு தலைவருடைய ஒரு இது. பாருங்க, கலைஞர் கருணாநிதி அவர்கள் புரட்சி தலைவரை திமுகவிலிருந்து நீக்கிறார். பேரங்க அண்ணாவுடைய அந்த கட்சிக்கு நம்ம விரோதம் எதுவும் பஞ்சிடக்கூடாது, நம்ம உருவாக்கிய கட்சி திமுக, பட்டி தொட்டியெல்லாம் இன்னைக்கு அந்த கொடி பறக்குதுன்னா அதுக்கு நம்ம தான் காரணம், நம்ம பாதிப்பு உருவாகக்கூடாதுன்னு சொல்லும்போது 10 நாட்கள் அங்கே இருக்க தொண்டர்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் கொந்தளித்து, தமிழ்நாடை கொந்தளித்த இந்த அடிப்படையில் தான் அப்புறம் கட்சிக்காரங்களா தொண்டர்களா அன்னைக்கு இருந்த கழக நிர்வாகிகள்லாம் சேர்ந்து அன்னைக்கு இருந்த கழகத்தினுடைய எம்ஜிஆர் மன்றத்துடைய தோழர்கள் கட்சி ஆரம்பித்ததன் அடிப்படையில் நீங்க கட்டாயம் வரணும், இல்லை நாங்க சாகுவரை உண்ணாவிரதம் இருப்போம்னு சொன்னா சத்யா ஸ்டுடியோவில் போய் தன்னை இணைத்துக் கொண்டார். அதான் தலைவர். எனவே அவரை யாரோடும் ஒப்பிட முடியாது.